ஒரு 5 கிலோமீட்டர் கடக்கிறதுக்கே தலைவர் அவர்களுக்கு வந்து 7 மணி நேரம் அன்றைக்கி ஆயிருக்கு. திருச்சியிலேருந்து அந்த மரக்கடை பகுதிக்கு வர்றதுக்கு அந்த அளவுக்கு நம்ம கூட்டத்தை பார்க்கலாம். ஐயா ஸ்டாலின் போகும்போது அந்த இடத்துல என்ன அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை இருக்குது அவர் சொல்லுங்கள். ஐயா உதயநிதி அவர்கள்லாம் வந்து நம்ம தலைவரை பார்த்துட்டு அப்படி தான் மதுரையிலையும் கோயம்புத்தூர்லையும் பார்த்துட்டு நானும் ரோட் ஷோ போய் அவனை அடம்பிடிச்சி போனார். பாவம் வந்து அவர் பார்த்த உடனே அப்படியே ரிவர்ஸில் போய்கிட்டு இருக்காங்க. முன்னாடி ஆள் இல்லை, வெறும் ரோடு தான் கையை காமிச்சிட்டு போனார். ஒரு குடும்பத்திற்கான தலைவராக தான் நீங்கள் இருக்கீங்க தவிர்த்து இங்கே தமிழ்நாட்டிற்கான தலைவராக நீங்கள் இல்லை. அப்புறம் எப்படி உங்களை பார்க்க கூட்டம் வரும்? நீங்கள் இன்றைக்கி மக்களுக்கு வந்து 1000 ரூபாய் வந்து அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் 1000 ரூபாய் அப்படின்னு வாய் கூசாமல் பச்சையாக ஒரு பொய்யை வந்து பிரச்சாரத்தில் சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தோடனே தகுதி வாய்ந்த மகளிருக்கு மட்டும்தான் 1000 ரூபாய். இன்றைக்கு களத்தில் பொறுத்த வரைக்கும் திமுகவை வலிமையாக எதிர்க்கக்கூடிய ஒரே கட்சியாக தமிழக வெற்றிக்கழகம் தான் இருக்குது. திருச்சியை மொத்தமும் என்னுடைய கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் என்ன பண்ணீங்க, நீங்களும் திரு கே என் ஐயாவும் பிரிச்சுக்கிட்டு இது எங்களுடைய கோட்டைன்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டை நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்க. அதே மாதிரி தமிழ்நாடு எங்களுடைய கோட்டைன்னு சொல்லிட்டு ஐயா முதல்வர் மு க ஸ்டாலின் என்ன பண்ண தன்னுடைய குடும்பத்தை வளர்த்துக்கிட்டாரு. ஒரு கட்சி வந்து காலாகாலமாக ஒரு குடும்பம் மட்டும் கோபாலபுரத்துலேருந்து வந்து அவங்க மட்டுமே வந்து சிஎம் ஆகணும், அவங்களே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணும், மக்களை சுரண்டணும், பணம் சம்பாதிக்கணும், மக்கள் என்ன ஆனாலும் பரவாயில்ல, மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கணும், மக்கள் தானே தேர்ந்தெடுக்கிறாங்க. அண்ணா வணக்கம். வணக்கம். தாவேகா தலைவர் விஜய் அவர்களின் சுற்றுப்பயணம் 2வது கட்டத்தை இந்த வாரம் நோக்கி இருக்கு. முதற்கட்டம் சிறப்பாக அமைந்ததை நம்ம எல்லாராலையும் பார்க்க முடிஞ்சிச்சு. பட் அவ்வளோ பெரிய ஒரு கூட்டம், அங்கே போகிறதுக்கே ஒரு 7 மணி நேரம் அப்படி ஒரு பெரிய தாமதம் நடந்துச்சு. மக்கள் நிறையா பேர் நைட்டு 1 மணி வரை வெயிட் பண்ணி பார்க்க முடிஞ்சும் பார்க்க முடியாமல் போனவர்களும் நிறைய பேர் இருந்தார். ஸோ அதிலிருந்து கற்றுக்கொண்டது என்னவா இருந்துச்சு தாவேகா சார்பில்? அதாவது தலைவர் வந்து செல்லக்கூடிய இடங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தன்னெழுச்சியாக ஒரு மிகப்பெரிய மக்கள் கூட்டம் வரதை வந்து நம்ம இப்போன்ட்டு இல்லை, முதல் மாநாட்டிலேயே நம்ம அதை பார்த்தோம். அதற்கு பிறகு மதுரையில் பார்த்தோம், கோயம்புத்தூரில் பார்த்தோம், அதற்கு பிறகான பரந்தூர் செல்லும் போது நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லையுமே நம்ம எதிர்பார்க்கறத விட வந்து மக்கள் வந்து மிக அதிக அளவில் தலைவரை பார்க்க வந்து அந்த இடத்துக்கு வராங்க. இன்னொன்று வந்து தலைவரை வந்து பார்த்துட்டோம் கிளம்பிட்டோம் அப்படின்னு மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட அன்றைக்கு நீங்கள் அந்த திருச்சி மரக்கடை பகுதியில் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்தே வந்து நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் வந்து மாலை ஒரு 4-4:30 மணிக்கு தான் பேசுகிறாரு. அது வரைக்கும் அங்கேருந்து யாருமே திரும்பி போகாமல் அசையாமல் அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. கூட்டம் வந்துக்கிட்டே இருக்காங்க. ஏறத்தாழ 20-30,000 பேர்கிட்ட அங்கே கூடியிருக்கிறாங்க மட்டும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழல் நம்ம பார்க்கும்போது தன்னெழுச்சியாக இந்த மக்களுடைய அன்பு மிகப்பெரிய அளவில் தலைவரை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. அதே சமயத்தில் இந்த காலதாமதம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கு செல்லும் பொழுது எப்படி வந்து நம்ம அந்த காலதாமதத்தை வந்து மேக்ஸிமம் எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளவும் குறைச்சிட்டு நேரடியாக நம்ம அந்த பாயிண்ட்ல போய் பேசுவதற்கான வழி, நம்ம குறிப்பிட்ட டைமுக்குள்ள அந்த பாயிண்ட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கான என்ன வழிமுறைகளோ அது எல்லாமே வந்து தலைமையின் சார்பாக நம்ம பிளான் பண்ணலாம். அதே ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறாங்கல்ல விஜய் வந்து அவர் வந்து இந்த கூட்டத்தை வந்து காட்டணும்னு நினைக்கிறாரு. அவர் நினைச்சிருந்தா ஒரு கார்ல போய் நேராக பாயிண்ட்ல போய் பேசியிருக்கலாம், மக்கள் வெயிலில் நின்றுருக்க வேணாம். ஆனால் அவர் வேணும்னே ஏர்போர்ட்ல இருந்து இவர் பஸ்ல போய் அந்த கூட்டத்தை வந்து காட்டினார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டம் வைக்கிறாங்க. மதுரைக்கு போகும்போதும் மதுரையிலேருந்து திரும்ப வரும்பொழுதும் கோயம்புத்தூர் போகும்போது கோயம்புத்தூர் ரிட்டர்ன் வரும்போதெல்லாம் அப்படி தான் போனார். அப்புறம் அங்கேயும் கூட்டம் வந்துச்சு. பரந்தூருக்கு போனார், அப்புறம் அங்கே எப்படி கூட்டம் வந்துச்சு. ஏன்னா ஒரு மக்கள் தலைவர், ஒரு ஆளுமை மிக்க தலைவர்னா எங்கே போனாலும் கூட்டம் வரதான் செய்யும். நம்ம என்ன வந்து பிராண்டிங் தலைவரா? மு க ஸ்டாலின் அவர்கள் போல அப்பா பிராண்டிங் பண்ணுற தலைவரா நம்முடைய தலைவர்? இல்லை உதயநிதி ஸ்டாலின் போல இளவரசரா நம்முடைய தலைவர்? அதெல்லாம் கிடையாது. அவர் மக்களுக்கான தலைவர். அப்போ அவர் போகிற இடமெல்லாம் கூட்டம் இப்படி தான் இருக்கும். அது வந்து காரில் போனாலும் சரி, நடந்து போனாலும் சரி, பஸ்ஸில் போனாலும் சரி, ஃப்ளைட்டில் போனாலும் அப்படி தான் இருக்கும். அதுதான் தன்னெழுச்சியாக மக்கள் வருது. எப்படி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து திண்டுக்கல்லேருந்து மதுரை போகிறதுக்கு வந்து பல மணி நேரங்கள் ஆகி அன்றைய கூட்டத்தோட அந்த கூட்டத்தில் மிதந்து எம்ஜிஆர் அவர்கள் போனாரோ அப்படி தான் இருக்கும். ஒரு மக்கள் தலைவர்னா அப்படி தான் இருக்கும். ஆனால் நம்ம வந்து மேக்ஸிமம் என்ன பண்ண முடியும், எப்படி வந்து அந்த டைம் லேகிங் கண்ட்ரோல் பண்ண முடியும், எப்படி மக்களை வந்து நம்ம சொன்ன டைமில் சந்திக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான திட்டமிடல் நம்ம எடுத்தோம்னா எத்தனை மாவட்டங்கள் எடுத்துக்கணும், அந்த மாவட்டம் எடுத்து முடிச்சுட்டு வரணும் அப்படின்ற திட்டமிடலாம் நம்ம பணிகள் செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம சைட்லேருந்து பணிகள் செய்யாமல் இல்லை, அதற்காக என்னென்ன முன்னெடுப்புகள் இருக்குமோ அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம். இன்னொன்று, விஜய் அவர்கள் திருச்சி போய் சென்றுட்டோன்னே அடுத்த நாள் ஸ்டாலின் அவர்கள் கிருஷ்ணகிரி போகிறாரு. அவர் அங்கே பேசுகிறாரு, நான் 1 மணி நேரத்தில் வந்துடலாம்னு நினச்சேன், பட் மக்கள் எழுச்சியோட என்னை பார்க்க வந்தனால 4 மணி நேரம் 3 மணி நேரம் ஆயிடுச்சுன்னு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு ஆகச்சிருந்த நகைச்சுவை காட்சியெல்லாம் மு க ஸ்டாலின் அவர்கள் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது மக்கள் எழுச்சி கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் கடக்கிறதுக்கே தலைவர் அவர்களுக்கு வந்து 7 மணி நேரம் அன்றைக்கி ஆயிருக்கு. திருச்சியிலேருந்து அந்த மரக்கடை பகுதிக்கு வர்றதுக்கு அந்த அளவுக்கு நம்ம கூட்டத்தை பார்க்கலாம். ஐயா ஸ்டாலின் போகும்போது அந்த இடத்துல என்ன அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை இருக்கு அவர் சொல்லுங்க. எங்க அப்படி வந்து வழிநடுக்கிலும் கூட்டம் எங்க நிக்குது? அவரே வந்து ஒரு 10 அடிக்கு வந்து கூட்டம் இருந்தால் அடுத்தது காலியா இருக்கும், வெறும் ரோட்டுக்கு தான் கையை காமிச்சிட்டு போவா போல. ஐயா உதயநிதி அவர்கள்லாம் வந்து நம்ம தலைவரை பார்த்துட்டு அப்படிதான் மதுரையிலையும் கோயம்புத்தூர்லையும் பார்த்துட்டு நானும் ரோட் ஷோ போய் அவனை அடம்பிடிச்சி போனாரு. பஸ்ல எல்லாம் ஆள் பிடிச்சி கூட்டு போனாங்க. பாவம் வந்து அவர் பார்த்த உடனே அப்படியே ரிவர்ஸ்ல போய்கிட்டு இருக்காங்க. முன்னாடி ஆள் இல்லை, வெறும் ரோட்டுக்கு தான் கையை காமிச்சிட்டு போனாரு. இப்படி இருந்து உங்களுக்கு ஏன் டிலே ஆகும் போது? உங்களுக்கு ஆசை இருக்கலாம், எங்கள் தலைவரை போல வரணும், எங்கள் தலைவரை போல உங்களுக்கு மக்கள் கூட்டம் வரணும் அப்படின்னு ஆசைப்படலாம். அதுக்கு நீங்கள் ஆளுமையாக நடந்துக்கணும், நீங்கள் ஆளுமையாக இருக்கணும், மக்களுக்கான பணி செய்யணும். நீங்கள் நாங்கள் அவ்வளோ குற்றச்சாட்டு வைக்கிறோம், வாக்குறுதி கொடுத்துட்டீங்க, மக்களை ஏமாத்துட்டீங்கன்னு சொல்லிட்டு தலைவர் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்கிறார். அது ஒன்றுத்துக்கு கூட இவர்கிட்ட பதில் கிடையாது.
நான் இதை செஞ்சுட்டேங்க, நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறது பொய்யான குற்றச்சாட்டு, நாங்கள் வந்து எல்லாருக்குமே இதை செஞ்சுருக்கோம், என்னால் ஆதாரத்தோடு நிரூபிக்க முடியும்னு ஒரு அரசியலில் இருக்கக்கூடியவர், ஒரு ஆட்சியாளராக இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் ஏதாவது ஒரு விஷயத்தில் தலைவர் சொன்ன குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரத்தோடு நிரூபிச்சிருக்காரா? நிரூபிக்கல. அப்போ நீங்கள் மக்களுக்காகவே நீங்கள் இல்லை, நீங்கள் ஒரு குடும்பத்துக்காக இருக்கிறீங்க. உங்கள் குடும்பத்தை வந்து எப்படி வாழ வைக்கிறதுக்காக இருக்கீங்க. ஒரு குடும்பத்திற்கான தலைவராக தான் நீங்கள் இருக்கீங்களே தவிர்த்து இங்கே தமிழ்நாட்டிற்கான தலைவராக நீங்கள் இல்லை. அப்புறம் எப்படி உங்களை பார்க்க கூட்டம் வரும்? இன்னைக்கு உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சர் மஞ்சள் அண்டு பச்சை பஸ் எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. ஆனால் இங்கே வந்து வெற்றி பெற்றது விடியல் பஸ்கள் மட்டும்தான், அப்படி விடியல் பேருந்துகள் மட்டும்தான் அப்படின்னு விஜய் மறைமுகமாகவும் தாக்கியிருக்காரு. அண்ட் எடப்பாடியை அவர் தொடர்ந்து தாக்குதல் வச்சிருக்காரு. இதை எப்படி பார்க்கலாம்? ஏன்னா தொடர்ந்து விஜயே அவர் பற்றி பேசாமே இருந்துகிட்டு இருந்தார். பட் இன்னைக்கு ஒரு மறைமுக தாக்குதல் வச்சிருக்காருல்ல. அதாவது இப்படி தான் வந்து என்னன்னா, இந்த 2021 ஒரு பாட்டு ஒன்று போட்டுட்டு இருந்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த திமுகவில் ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு அப்படின்னு பாட்டு போட்டு அந்த பாட்டை போட்டே மக்களை ஏமாற்றி வாக்கு வாங்கிட்டு ஆட்சிக்கு வந்தாச்சு. ஆட்சிக்கு வந்து உண்மையாகவே எங்கடா விடியல்னு பார்க்குறோம், இன்னைக்கு வரைக்கும் விடியலே காணும். சத்தியமாக மக்கள்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இவர் அவ்வளோ மக்கள் பிரச்சனை இருக்குது. இப்போ இவருக்கு வந்து என்னது விடியல் பேருந்து வந்து என்ன சொல்றாரு அவரு? விடியல் பேருந்து தான் ஜெயிச்சுது. விடியல் பேருந்து ஜெயிச்சுதாமா? விடியல் பேருந்து ஜெயிச்சதுன்னா நீங்கள் வந்து எப்படி சொல்றீங்க? அமைச்சரை வச்சு நீங்கள் வந்து மகளிர் விடியல் பேருந்துன்னு சொல்லி கொண்டு வந்து ஓசின்னுவீங்க. எப்படி ஜெயிக்கும்? எப்படிங்க நீங்கள் ஓசின்னு சொல்லிட்டு மக்களை கேவலப்படுத்தி ஒரு பேருந்தை விட்டுட்டு அந்த பேருந்து எப்படி ஜெயிச்சிருன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க? அது எப்படி வெற்றியாக இருக்கும்? நீங்கள் இன்னைக்கு மக்களுக்கு வந்து 1000 ரூபாய் வந்து அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் 1000 ரூபாய் அப்படின்னு வாய் கூசாமல் பச்சையாக ஒரு பொய்யை வந்து பிரச்சாரத்தில் சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தோடனே தகுதி வாய்ந்த மகளிருக்கு மட்டும்தான் 1000 ரூபாய். நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்க? கடைசி 6 மாதத்தில் அனைத்து குடும்ப தலைவர்களும் நாங்கள் 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கான வேலையில் ஈடுபட்டோம் அப்படின்னு. சரி, நான் ரைட்டு. இப்போ நீங்கள் வந்து தேர்தலுக்காக இந்த வேலையை செய்கிறீங்க, வாய் கூசாமல் ஒரு பொய்யை சொல்லிட்டீங்க, இந்த வேலையை செய்கிறீங்க. நான் என்ன கேட்குறேன், அப்போ வந்து நீங்கள் அந்த திட்டத்தை ஆரம்பித்த நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் கொடுக்கல. இப்போ 6 மாதத்தில் கொடுக்கல, அப்போ மொத்த மாதத்துக்கு சேர்த்து அமௌண்ட் போட்டுருவீங்களா? நீங்கள் உண்மையிலேயே வந்து அந்த பெண்களுடைய நலத்தை விரும்புவதாக இருந்தால் நீங்கள் அப்படி தானே செய்யணும். நீங்கள் ஆரம்பத்தில் தகுதி வாய்ந்த மகளிருக்கு கொடுக்கும்போது அப்படி தானே கொடுத்தீங்க. சில மாதங்கள் விட்டு போச்சு, அதனால நாங்கள் சேர்த்து வச்சு அன்றைக்கி நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லி தான் நீங்கள் ஆரம்பிச்சிங்க. அப்போ இவங்களுக்கு சேர்த்து வச்சு நீங்கள் மொத்த அமௌண்ட்டையும் போட்டுருவீங்களா? அதற்கான பதில் இருக்கா? அப்புறம் என்ன நீங்கள் விடியல் பேருந்து ஜெயிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க உட்காந்துக்கிட்டு? கூட இருக்கக்கூடிய அமைச்சர்களே பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு சேனல்லையும் உட்காந்துட்டு. நடிகர்களை பார்க்க கூட்டம் வரதான் செய்யும், வடிவேலுக்கு வரும் அப்படின்னு. அவங்க கூட உதயநிதி பேரை சொல்ல மாட்டான், ஒருத்தர் கூட உதயநிதி பேரை சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்க கூட இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கே உதயநிதி கூட்டம் வராதுன்னு தெரியுது, கூட்டம் வரும்ன்ற நம்பிக்கை கிடையாது. இதுல வர உச்சபட்ச நடிகர் அவர், தமிழ் திரையுலகில் உச்சபட்ச நடிகர் அமைச்சர் சொல்றேன். வாய் கூசாம இப்படி பொய்ய சொல்லிக்கிட்டு நீங்க வந்து வச்சிருக்கிறது சுந்தரா டிராவல்ஸ். விடியல் பேருந்தெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த சுந்தரா டிராவல்ஸ் பார்த்துருக்கீங்களா? எங்கெங்கெல்லாம் இங்கே வந்து சின்ன சின்னதாக இந்த ஓட்டை இருக்குதோ, எங்கெங்கெல்லாம் சின்ன சின்னதாக பார்ட்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கோ, அங்கெல்லாம் ஒரு இலையையும் ஒரு பூவையும் சொருகிட்டா வண்டி பார்க்க நல்லா ஆயிடும்னு சொல்லிட்டு கொண்டு வந்து காட்டையே கொண்டு வருவாங்க பாருங்க. அந்த மாதிரி இந்த ஆட்சியில் எல்லாமே ஓட்டை தான், எல்லாமே ஓட்ட உடசலை தான். அதெல்லாம் ஈயம் பூசுறதுக்கு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறது. இன்னொன்று, இங்கே தொடர்ந்து வந்து தாவேகாவா திமுக அப்படின்ற ஒரு பிம்பம் வந்து கிரியேட் பண்ணப்பட்டுக்கிட்டே இருக்கு தாவேகா சார்பில். இது அதிமுகவை புறம் தள்ளி அதிமுகவோட ஓட்டுகளை தாவேகா பக்கம் இழுப்பதற்கான ஒரு முயற்சியா, இல்லைங்க நாங்கள் திமுகவை எதிர்ப்பதற்கு ஒரே தகுதியுள்ள கட்சி தாவேகா தான் அப்படின்னு நிரூபிக்கிறக்காக இந்த இது? இன்றைக்கு களத்தில் பொறுத்த வரைக்கும் திமுகவை வலிமையாக எதிர்க்கக்கூடிய ஒரே கட்சியாக தமிழக வெற்றிக்கழகம் தான் இருக்குது. நீங்கள் வந்து அதிமுகவை பொறுத்த வரைக்கும் என்றைக்கு பாஜக கூட கூட்டணிக்கு போயிட்டாங்களோ, இந்த ஒன்றிய பாஜகவை ஒரு காலமும் தமிழ்நாடு ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த கூட்டணியில் இருக்க யாரையுமே தமிழ்நாடு அங்கீகரிக்காது. இன்னொன்று, அந்த கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உட்கட்சி பிரச்சனைகள், 4 5 பிரிந்திருப்பது, இப்படின்னு எக்கச்சக்க பிரச்சனைகள் அந்த கட்சி இருக்குது. அது சேர்ந்த இடமும் சரி கிடையாது. அதாவது நமக்கு சொல்லுவாங்க, வந்ததும் சரியில்லை வாச்சதும் சரியில்லைன்ற மாதிரி கட்சிக்குள்ளேயும் பிரச்சனை, சேர்ந்த இடமும் பிரச்சனை. இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும்போது அந்த கட்சி ஸ்க்ரீன்லேயே கிடையாது. நீங்கள் 2026 தேர்தலில் அந்த போட்டியிலேயே நாங்கள் உங்களை கவனிக்கல, நீங்கள் ஸ்க்ரீன்லேயே கிடையாது, மக்களும் அப்படி தான் பார்க்குறாங்க. அப்போ இங்கே பிரதானமாக இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுகவை வீழ்த்தக்கூடிய சக்தியாக தாவேகா இருக்கிறதுன்றதை மக்கள் நம்புறாங்க. இது வந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. மக்கள் மனதில் இருக்கிறது இந்த நினைப்பு தான் இருக்குது. போகிற இடங்களெல்லாம் மக்கள் அதை தான் சொல்கிறாங்க. அது தெரிஞ்சதுனால தான் இன்றைக்கு திமுக வந்து பல்வேறு கூட்டணி கட்சிகளை இறக்கி விட்டு பேச வைக்கிறது, இது போன்ற வந்து மக்களுக்கு சார்ந்த தலைவர் கேள்வி எழுப்பும்போது அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லாமல் ஆதாரத்தோடு ப்ரூஃப் பண்ணாமல் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பெரிதாக்கி அந்த டைவர்ஷன் டாக்டிக்ஸ் பண்ணுறது, இந்த வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குது. களத்தில் தாவேகா தான் திமுகவை வீழ்த்த போகிற ஒரு சக்தியாக மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, இன்னொரு இது திருச்சி போயிட்டு வந்த பிறகு அன்பில் மகேஷ் அவர் என்ன சொல்றாருன்னா, விஜய் திருச்சியில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் முதல்ல பார்க்கணும், நாங்கள் அவ்வளோ டெவலப் பண்ணியிருக்கோம், பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் கொண்டு வந்திருக்கோம், டைட்டில் பாருக்கு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு ஒரு லிஸ்ட் கொடுக்குறாரு. அதுக்கு உங்கள்கிட்ட இருந்து ஆன்சர் எதுவும் வரல? அதாவது அந்த பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்தை பொறுத்த வரைக்கும் நான் வந்து திருச்சியில் வந்து பாலக்கரைக்கு ஒரு பொதுக்கூட்டத்துக்காக போயிருந்தேன். ஓகே, அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொன்ன கருத்து அது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பஞ்சப்பூரில் வந்து எதற்காக பேருந்து நிலையம் கொண்டு வந்தாங்கன்னே முதல்ல தெரியல. சரி, கட்டியிருக்கிறாங்களே, எதற்காக கட்டியிருக்காங்கன்னு பார்க்கும்பொழுது அந்த பேருந்து நிலையத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே, அந்த நிலங்கள் எல்லாமே வந்து திமுகவுடைய வசம் இருக்குது. அன்றைய அந்த பேருந்து நிலையம் வருவதற்கு முன்பாக ரொம்ப குறைச்சலாக இருந்த ஒரு சென்ட்டோடைய விலை இன்றைக்கு வந்து அதிகமாக இருக்குது. அப்போ வந்து இன்றைக்கு பரந்தூரில் திட்டமிட்டு இந்த வேலை தான் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு தெரியும் அந்த ஏர்போர்ட்டை எதுக்காக கொண்டு வராங்க,
அந்த ஏர்போர்ட்டை சுற்றிலும் ஒரு சிட்டி எப்படி உருவாக இருக்கிறது, அந்த சிட்டிக்கு ஏன் திமுக இவ்வளவு மெனக்கெடுதுன்றதை நம்ம பார்க்குறோம் அவங்களோட சுயலாபத்திற்காக. அப்போ ஒவ்வொரு திட்டங்களையும் இது போல சுயலாபத்துக்காக கொண்டு வராங்கன்றது அங்கே இருக்கக்கூடிய மக்களின் கருத்தாகவே இருக்கு, கட்சிக்காரங்க கருத்து கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய மக்களின் கருத்து. அதே போல வந்து இன்றைக்கு நான் என்ன கேட்குறேன்னா, நீங்க திருச்சியை டெவலப் பண்ணிட்டோம், திருச்சியை அப்படி மாத்திட்டோம் இப்படி மாத்தினா என்ன கேட்குறேன், தலைவர் வந்து ஒரு 10 குற்றச்சாட்டு வச்சிருக்காரு அவங்க மேல, இதை தான் நீங்க செய்யலை, இந்த திட்டங்கள்லாம் நிறைவேற்றலன்னு சொல்றாரு. அதுக்கு ஆதாரத்தோட பதிலளிக்கிறது அவங்களுக்கு என்ன தயக்கம் இருக்கு? ஆதாரத்தோட இந்த திட்டத்தை நாங்கள் முடிச்சிட்டோம், நீங்கள் வந்து இந்த இடத்துல பார்க்கலாம், நான் ஆதாரத்தை கொடுக்குறேன், இந்த திட்டத்தை வந்து நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம், இது இந்த நிலைமையில் இருக்குது, இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம், இந்த திட்டத்தை நாங்கள் இன்னும் ஆரம்பிக்கல, அதுக்கு இதான் ரீசன் அப்படின்னு ஆதாரத்தோட எந்த அமைச்சருமே பதில் சொல்லிங்க. ஏன் வாய் திறக்க மாட்டீங்க? நீங்க அமைச்சரவையில் தானே இருக்கீங்க, அதிகாரிகள் கூட இருக்கிறாங்களா, உங்களுக்கு என்ன ஆதாரம் திரட்டுறது பெரிய விஷயமா? நீங்க உண்மையிலேயே செஞ்சிருந்தா தானே நீங்க அதை சொல்லுவீங்க. அப்போ நீங்க திருச்சிக்காக இதை செய்யலைன்னு சொல்லி நீங்க ஏமாத்திட்டீங்க, இந்த திட்டங்கள் நிறைவேற்றப்படலன்னு சொன்னா நாங்கள் டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னா, டெவலப் பண்ணிட்டீங்கன்னா உங்க குடும்பத்தை டெவலப் பண்ணிக்கிட்டீங்க. திருச்சியை மொத்தமும் என்னுடைய கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் என்ன பண்ணீங்க, நீங்களும் திரு கே நேரு ஐயாவும் பிரிச்சுக்கிட்டு இது எங்களுடைய கோட்டைன்னு சொல்லிட்டு உங்க வீட்டை நீங்க வளர்த்துக்கிட்டீங்க. அதே மாதிரி தமிழ்நாடு எங்களுடைய கோட்டைன்னு சொல்லிட்டு ஐயா முதல்வர் மு க ஸ்டாலின் என்ன பண்ணாரு, தன்னுடைய குடும்பத்தை வளர்த்துக்கிட்டாரு, குடும்ப ஆட்சி பண்ணிக்கிட்டு வாரிசு அரசியல் பண்ணிக்கிட்டு இந்த வேலைகளை பண்ணிட்டு இருக்கிறீங்க. எங்க தமிழ்நாடு டெவலப் ஆகுது, எங்க மக்களுடைய வாழ்வாதாரம் எங்க வந்து மேம்பட்டுருக்குன்னு நம்ம பார்க்கணும். இன்னைக்கு வந்து ஒரு ஏழை குடிசையில் இருக்கக்கூடிய மாணவிக்கு வந்து சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவருக்கும் இருக்கக்கூடிய கல்வி ஒன்றா இருக்கா, கற்பித்தல் ஒன்றா இருக்கா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒன்றா இருக்கா பார்க்க வேண்டியது இருக்கு. ஒரே தரமான உணவு கிடைக்குதா, ஒரே மாதிரியான கல்வி கிடைக்குதா, அதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அப்போ இன்றைக்கு இதெல்லாம் நம்ம பார்க்காம ஒரு கடைக்கோடி மக்களோட நிலைமையை பார்க்காம சும்மா வாய்ஸ் அவர்களுக்கு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கு என்ன அர்த்தம் இருக்கு? இன்னொன்று அன்பில் மகேஷ் அவர்கள் சொல்லும்போது வாங்க என்ஜாய் பண்ணுங்க தலைவரை பாருங்க அப்படின்ற பொது சொத்துக்களை சேதப்படுத்தாது. ஏன்னா அங்கே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து உடைச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இன்னொன்று 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருக்கு திருச்சியோட மாவட்ட செயலாளர்களுக்கும் முக்கியமான உறுப்பினர்களுக்கும். தொடர்ந்து இப்படியே இருந்தால் பயணம் ரத்து செய்ய வாய்ப்புப்படும் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் வரதில்ல. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நம்ம வந்து எந்த இடத்துலையுமே வந்து இந்த பொது சொத்துக்களுக்கோ இல்லை மற்ற விஷயங்களுக்கோ இது போல சேதம் ஏற்படுறதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய கட்சி நம்மளுடைய கட்சி கிடையாது. நம்ம எந்த இடத்துல என்டர்டைன் பண்ணல, அதை நம்ம என்கரேஜ் பண்ணல, அதுல நம்ம தெளிவா இருக்கிறோம். அதனாலதான் ஒவ்வொரு கூட்டத்துக்கும் முன்னாடி தலைவர் வந்து தன்னுடைய இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்குறாரு, ஒரு கடிதம் எழுதுறாரு, என்ன மாதிரியாக நம்ம நடந்து கொள்ள வேண்டும்ன்றத மிக விலாவரியா வந்து அவர் பாயிண்ட்ஸ் போட்டு சொல்றாரு. தலைமை கழகம் அறிவிக்குது, பொதுச் செயலாளர் அறிவிக்கிறாரு, மாவட்ட செயலாளர்களுக்கு மீட்டிங் போட்டு சொல்லப்படுது, எல்லாருக்கும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுது. ஆனா ஒரு தன்னெழுச்சியாக மிகப்பெரிய கூட்டம் வரும்போது, ஒரு கூட்ட அடர்த்தி வரும்பொழுது அந்த இடத்துல அது வந்து யதார்த்தமாக நிகழ்ந்துருது. அதை வந்து திட்டமிட்டு செய்யப்பட்டது போல நம்ம வந்து நான் அதை முதல்ல சொன்ன போல என்கரேஜ் நம்ம பண்ணல. ஆனா இது ஏதோ திட்டமிட்டு நம்ம செய்யற மாதிரியும், இதனாலேயே வந்து அரசியல் புரிதல் இல்லைங்கிற மாதிரியும், இதனாலேயே வந்து ரசிகர் கூட்டம் அப்படின்னு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க பாருங்க ஒட்டுமொத்தமா. அந்த இடத்துல நம்ம எதிர்க்கிறோம் அவங்களை, நம்ம அதை என்கரேஜ் பண்ணல. நம்ம எதிர்த்து ஏன் கேள்வி கேட்கறோம்னா, நீங்க வந்து அந்த கட்டமைப்பு உருவாக்குறீங்க பாருங்க எங்க மேல, அப்ப நம்ம எதிர்க்கிறோம். ஏன் எதிர்க்கிறோம்? இங்க முதலமைச்சருக்கே வந்து அரசியல் மயப்படுத்திட்டாங்களான்னு தெரியாது. இங்க முதலமைச்சரே வந்து மக்கள் ஃபுல்லா இங்க வந்து கஷ்டப்பட்டு அவ்வளவு தூரம் வாடிக்கிட்டு இருக்கும்போது அவர் உதயகில போய் போட்டோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. மக்கள் கஷ்டம் அவருக்கு தெரியாது. ஐயா உதயநிதி அவர்கள் வந்து இங்க மக்கள் வந்து சோறுக்கும் சாப்பாட்டுக்கும் தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டு இருப்பாங்க, மக்கள் வந்து சாதிய ஆணவ படுகொலையில கஷ்டப்பட்டு இருப்பாங்க, மக்கள் வந்து எத்தனையோ வகையான பிரச்சனைகள் இங்க கஷ்டப்பட்டு இருப்பாங்க, அவருக்கு ஆர்கனைஸ் நடத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இவங்களுக்கே அரசியல் மையப்பட்டிருக்காங்களா, இவங்களுக்கே அரசியல் தெரியுதா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல இருக்கணும். அமைச்சர்கள் மாதிரி ஆபாசமாக பேசக்கூடிய ஆட்கள் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. அவ்வளவு ஆபாசமாக இந்த திமுக அமைச்சர் பேசிட்டு இருக்கிறாங்க. மக்களை கேவலமாக பேசுறது, கீழ்த்தரமாக பேசுறது, நீங்கள் வந்து மகளிர் விடியல் பேருந்துன்னு சொல்லி பஸ் இலவசமாக கொடுத்துட்டு ஓசிங்கிறது, நாமத்துக்கும் திருநாம பட்டைக்கும் விளக்கம் சொல்கிற பேரில் மிக கீழ்த்தரமாக பேசுறது, ஊழல் செய்கிறது. அது எப்படிங்க? எதிர்கட்சியில் வந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி இருக்கும்போது ஊழல் குற்றவாளி, மிகப்பெரிய ஊழல் செய்தவர், அவரை மாதிரி ஊழல் செய்யறதுக்கு ஆளே கிடையாது, நீங்க கம்ப்ளைண்ட் வைக்கிறீங்க. ஆளுங்கட்சி ஆன உடனே வாஷிங் மிஷினில் துவச்சி போட்டு காய வச்சு அவரை வெள்ளை வெள்ளையர்னு ஆக்கி இன்னைக்கு என்ன பண்ணிட்டீங்கன்னா மிகப்பெரிய தியாகி ஆகிட்டீங்க. இந்த மாதிரியான அரசியல் எங்களுக்கு தெரியாது. அப்போ அரசியல் மயம் அப்படிங்கிறது வந்து மக்களுக்காக சிந்திக்கிறது தான் அரசியல் மயப்படுத்துறது. அப்போ எதர்ச்சியால் நடக்க சாதாரணமாக அந்த கூட்ட அடர்த்தியால் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கும் திமுக கார மாதிரி பிரியாணி கடையை போய் அடிச்சு உடைக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. இன்னொன்று தொடர்ந்து விஜய் மேல வைத்த விமர்சனங்கள், கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து 2 கூட்டங்கள் கூட்டிட்டார், 2 மாநாடுகள் போட்டுட்டாரு. ஆனால் ஒவ்வொரு தடவையும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தும் பட் அதை பின்பற்ற முடியாமல் இருக்குல்ல. ஏன்னா அங்கே நிறையா பேர் வந்து பத்திரிகையாளர்கள் கேலி பண்ணதாக இருக்கட்டும், பின்னாடி வந்து கத்தியதாக இருக்கட்டும், மேலே கொடியை போட்டது ஒரு பெரிய இதாக பேசப்பட்டது. இன்னொன்று விஜய் இன்னும் அரசியல் படுத்தலைன்றது தொடர்ந்து வந்த குற்றச்சாட்டாகவே இருக்குல்ல. இதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக என்ன நடக்கல? நல்ல கேள்வி. நான் இதுக்கு வந்து பல்வேறு இடங்களில் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒரு விஷயத்தை. என்ன அப்படின்னா, நம்ம வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த 2 ஆண்டு காலமாக ஒரு அரசியல் கட்சியாக எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி வந்து ஒரு அரசியல் கூட்டங்களை கலந்துக்கணும் அப்படின்றத நம்ம தலைவர் வந்து வழிநடுக ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அதாவது எல்லாருமே வந்து உடனடியாக நம்ம ஒன்று சொன்னா அந்த நாளே வந்து எல்லாரும் மாறிடுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ ஒரு குறிப்பிட்ட ஒரு கால நேரமாகும். ஒவ்வொருத்தருக்குமே அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறதுக்கு, அவங்களுடைய அந்த மெச்சூரிட்டி லெவல் இன்னும் அதிகமாகிறதுக்கு,
அப்போ வந்து ஒரு சாதாரணமாக மனிதர்களாக இருந்தவர்கள், ரசிகர்களாக இருந்தவர்கள் அந்த அரசியல் மயப்படுத்தி அரசியல்வாதிகளாக ஒரு அரசியல் சிந்தனையோட மாற்றுவதற்கு அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஏற்றாறு போல சில கால நேரம் வந்து அந்த மாதிரி இருக்கும். அப்போ நீங்க சொன்னக்கூடிய நிகழ்வுகள் நடந்துக்கிட்டவங்கலாம் வந்து ரொம்ப வந்து வயதுல குறைந்தவர்கள், சின்ன பசங்க, அவங்க ஒரு ஆர்வத்தில் தலைவரை பார்க்கக்கூடிய அந்த இதில் வந்து பண்றாங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸ்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம். அப்போ அந்த ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸ் நிகழ்ச்சியிலே வந்து வயது வித்தியாசம் பார்க்காம எத்தனை பேர் நடனம் மாறிக்கிட்டு இருக்காங்க, எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பார்க்குறோம். அதில் நடந்த பிரச்சனைகள் நம்ம பார்க்குறோம். அப்போ அது போன்ற ஒரு கூட்டங்கள் கூடும் பொழுது சிலர் வந்து அந்த மாதிரி ஆர்வம் மிகுதியில் பண்றது அப்படிங்கிறது யதார்த்தம். இது எல்லா இடங்கள்லையும் நடக்கும். இது திமுகவுடைய கூட்டங்களையும் நடக்கும், இது அதிமுகவுடைய கூட்டங்களையும் நடக்கும், பிசிக கூட்டங்களையும் நடக்கும். அதனால தான் அண்ணன் சொன்னார், கம்பியெல்லாம் தூக்கிட்டு போயிருங்க, நான் பணம் கட்ட வேண்டியிருக்கேன் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொன்னார். அப்போ இது எல்லா கூட்டங்களையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்கணும். நீங்கள் வந்து திமுகவுடைய திருமண மண்டபங்கள்லாம் வாழைத்தாரை பிரிச்சுட்டு ஓடிடுவான், அங்கே இருக்கக்கூடிய பழங்கள்லாம் பிரிச்சுட்டு ஓடிடுவான். அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். அதே மாதிரி நீங்கள் வந்து கட்சி அலுவலகங்களில் பார்த்தீங்கன்னா அந்த கட்சி மீட்டிங் நடக்கும்போது இல்லை தேர்தல் ரிசல்ட் வரும்போது அப்போ ஜெயிக்கக்கூடியவர்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், கட்சி வாசல் வந்து வேஷம் போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க எல்லாரும். இது வந்து எல்லா இடத்துலையும் நிகழக்கூடிய நிகழ்வு தான், நம்ம அதை தவறு சொல்லலை. ஆனால் என்னன்னா நீங்கள் குறிப்பிட்டு அந்த ஒரு சிலர் செய்கிறதுனால ஒட்டுமொத்த கட்சியுமே நீங்கள் வந்து அரசியல் மயப்படுத்தலை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. தலைவர் அதற்கான பணிகளை செஞ்சுக்கிட்டே இருக்காரு, தொடர்ந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. ஆனால் முதலமைச்சர் எங்கேயாவது தன்னுடைய கட்சிக்கு வந்து அறிவுறுத்தல் சொல்லியிருக்கிறாரா, தன்னோட கட்சியினரை வழி நடத்திருக்கிறாரா? நீங்கள் சொல்லுங்க. தன்னுடைய கட்சி கூட்டங்களுக்கு வரவங்களுக்கு வந்து யாருக்கும் வந்து நீங்கள் இந்த மாதிரி சாராயம்லாம் கொடுக்கக்கூடாது, மதுபான பாட்டெலாம் கொடுக்கக்கூடாது, குடிச்சிட்டு யாரும் வரக்கூடாதுன்னு எங்கேயாவது முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரா? சரி, முதலமைச்சரோட துணை முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரா? அமைச்சர்கள் எங்கேயாவது அறிக்கை கொள்கையோட கூட்டம் மக்கள்னு சொல்லி அதுதான் பார்த்தோமே. நம்ம வந்து ஒரு மாவட்டத்தில் இளஞ்செண்ணி கூட்டத்தில் வந்து சாப்பாட்டோட சேர்த்து பேர் பாட்டில் வச்சுருந்தாங்க. அந்த கொள்கை தானே அது, மிகப்பெரிய கொள்கை இல்லை அது. ஒரு கட்சி வந்து காலாகாலமாக ஒரு குடும்பம் மட்டும் கோபாலபுரத்துலேருந்து வந்து அவங்க மட்டுமே வந்து சிஎம் ஆகணும், அவங்களே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணும், மக்களை சுரண்டணும், பணம் சம்பாதிக்கணும், மக்கள் என்ன ஆனாலும் பரவாயில்ல, மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கணும். மக்கள் தானே தேர்ந்தெடுக்கிறாங்க. அது நல்ல கேள்வி. மக்கள் தான் தேர்ந்தெடுத்தாங்க. அதாவது உதயநிதி அவர்களை வந்து சட்டமன்ற தேர்தலில் எம்எல்ஏவா மக்கள் தேர்ந்தெடுத்தாரு. நீங்க சொல்றீங்க துணை முதலமைச்சரா யார் தேர்ந்தெடுத்தாரு? துணை முதலமைச்சர் தேர்ந்தாரு, திரும்பி அவர் முதலமைச்சரானா மக்கள் தானே தேர்ந்தெடுக்கணும். அதுதான் நான் சொல்ல வரேன். நான் முதல்ல என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஒரு கோபாலபுரத்தில் பிறந்தாருன்ற ஒரே காரணத்துக்காக அவனை துணை முதலமைச்சர் ஆக்குறீங்களா? நான் என்ன கேட்கிறேன், நீங்க துணை முதலமைச்சர் ஆக்குங்க, நான் சொல்லல. ஆனால் நீங்கள் 21 தேர்தல் என்ன சொல்லியிருக்கணும், பிரச்சாரம் பண்ணும்போது மற்றதெல்லாம் பேசுறீங்கல்ல, என்னுடைய மகன் போட்டிடுறாரு, இந்த தொகுதியில் போட்டிடுறாரு, அவர் மட்டும் ஜெயித்து வந்தாருன்னா வருங்காலத்தில் அவர் உங்களுக்கு துணை முதலமைச்சராக பணியாற்ற அளவு கூட நான் எல்லா வேலைகளும் செஞ்சு தரேன், நான் அதற்கான வாய்ப்புகளை ஏற்பாடு பண்ணி தரேன், நான் நீங்கள் ஏன் சொல்லலை? ஆனால் நீங்கள் மாறா என்ன சொன்னார் மு க ஸ்டாலின் அவர்கள் எல்லா மீடியாவிலையும், என் குடும்பத்திலேருந்து இன்னொருத்தர் அரசியலுக்கு வரமாட்டாரு, இன்னொரு எம்எல்ஏவால் அவர் வரமாட்டாரு, அவரை நாங்கள் வந்து அமைச்சரவையெல்லாம் சேர்க்க மாட்டோம், விஜய் தான் நான் அரசியலுக்குலாம் வரமாட்டேன்னு சொல்லி அவர் எங்கேயுமே நான் அரசியலுக்கு வரமாட்டேன்னு எங்க ஸ்டேட் பண்ணி காலம் முடிவு பண்ணுன்னு சொல்றதுக்கும் வருங்காலத்துல வந்து அதற்கான தேவை ஏற்பட்டால் பார்ப்போம்னு சொல்றதுக்கும் என் குடும்பத்துல இருந்து வரமாட்டாங்க, உதயநிதி எல்லாம் வந்து துணை முதலமைச்சர் ஆக்க மாட்டோம், அமைச்சர் ஆக்க மாட்டோம்னு சொல்றதுக்கு வித்தியாசம் இல்லையா? நீங்க அப்படித்தானே பேட்டி கொடுத்தீங்க, என் குடும்பத்துல இருந்து இன்னொரு அரசியல் வாரிசு வராதுன்னு தானே பேட்டி கொடுத்தீங்க. அப்ப நீங்க வாங்க, நாங்க வரதை பத்தி கூட சொல்ல, மக்கள்கிட்ட சொல்லிட்டு வாங்க, 21 தேர்தலில் என் மகன் வந்து ஜெயிச்சாரா துணை முதலமைச்சரா ஆக்கிடுவோம்பா, ஓட்டு போடுங்கன்னு சொல்லிருங்க, சொல்லி ஓட்டு கேட்டு வாங்க பார்ப்போம். முடியுமா அவங்களால? சரி, அடுத்த தேர்தலில் கேளுங்க, 26 தேர்தலில் எங்களை ஜெயிக்க வைங்க, அதுக்கு அடுத்த தேர்தலில் வந்து நாங்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்துறோம்னு சொல்லுங்க பார்ப்போம். சொல்லிட்டு உங்களால் தைரியமா வர முடியுமா? முடியாது. மக்கள், ஏன்னா உங்களையே மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் போலி டாடிகளெல்லாம் மக்கள் தூக்கி எறின்னு முடிவு பண்ணிட்டான். அதனால வந்து ஒரு கட்டமும் உங்களை ஏற்றுக்க போகிறது கிடையாது. நீங்கள் உண்மையை சொல்லிட்டு வாங்க. மக்கள் வந்து சட்டமன்ற தேர்தலில் ஒரு எம்எல்ஏவா அவருக்கு வாக்களிச்சாங்க, அவ்வளவுதானே தவிர்த்து துணை முதலமைச்சர் ஆகிறதுக்குலாம் அவருக்கு வாக்கு போடலை, மக்கள் அதை விரும்பலை. அதுதான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் வாரிசு அரசியல். ஒரு குடும்பத்தில் பிறந்ததுனாலே துணை முதலமைச்சர் ஆகிறாங்க, முதலமைச்சர் ஆகிறாங்க அப்படின்னு. ஓகே, இன்னொரு ஒரு இது, நம்ம எடப்பாடியாரின் சுற்றுப்பயணத்தப்போ பார்க்கப்பட்டது, எல்லா கூட்டத்திலையும் ஆம்புலன்ஸ் விட்ட ஒரு இதை பார்க்க முடிஞ்சு, அது தாவேக்கா திருச்சி இதுலேயும் விடப்பட்டது. இது வேணும்னே ஒரு இதாக இருக்கா, இல்லை நீங்கள் பார்த்து வர ஓகே ஆம்புலன்ஸ் அது தற்செயலாக வந்ததுன்னு நினைக்கிறீங்க? நம்ம இந்த ஒரு விஷயத்தை பல இடங்களில் தெளிவு பண்ணுறோம். என்ன அப்படின்னா, ஒரு ஆம்புலன்ஸை வந்து நீங்கள் வந்து வர்றதோ இல்லை அதுக்குள்ளே பேஷண்ட் இருக்காங்களா, யார் இருக்காங்க அப்படின்ற அந்த ஆராய்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எந்த ஒரு கூட்டமாக இருந்தாலும் அங்கே ஆம்புலன்ஸ் வந்து அதற்கான வழியை அமைச்சு தர வேண்டும். அங்கே அந்த ஆம்புலன்ஸ் வந்து அந்த இடத்துல இருந்து வெளியில் செல்லணும், அதற்கான அனைத்து வழிமுறைகளையும் செய்யணும். நம்முடைய கூட்டத்தில் மிகச்சரியாக அதை பண்ணிருக்காங்க. தலைவரே வந்து கிட்டத்தட்ட பெரம்பலூரில் வந்து 2 மணி நேரமாக முன்னோக்கி கொஞ்சம் கூட நகர முடியாமல் அந்த கூட்டத்தில் நிற்கும் பொழுது தலைவர் பேசி கொண்டிருக்கும்போது அந்த ஆம்புலன்ஸுக்கு உடனடியாக வழியை விட்டு மக்கள் வெளில அனுப்பிச்சாங்க. அதுதான் நம்முடைய கழகத்தினர், அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து மிக தீவிரமாக இருக்கிறோம், சரியாக பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல ஒரு கூட்டம் நடக்குதுன்னு சொல்லிட்டு முன்கூட்டியே பர்மிஷன் வாங்குறோம். தலைவர் அந்த இடத்துல பேசுறாரு. இன்னொன்று வந்து அந்த பேசக்கூடிய பாயிண்ட்ல அந்த ஆம்புலன்ஸ் வருது. அப்போ அந்த இடத்துல தலைவர் பேசுறாரு. காவல்துறைக்கு முன்கூட்டியே தெரியும் தலைவர் அங்கே தான் பேச போறாரு அப்படின்னு தெரியும். அங்கே எவ்வளோ கூட்டம் கூடுன்றது கண்டிப்பாக காவல்துறைக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னொன்று, அன்றைக்கு காலை 6 மணிலேருந்து அங்கே மிகப்பெரிய அளவில் ஆயிரக்கணக்கான கூட்டம் நிற்குது, ஜாம் ஆகி நிற்குது, அவங்க நகராமல் நிற்கிறாங்கன்றது காவல்துறைக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது அந்த கூட்டத்துக்குள்ளே எப்படி ஒரு ஆம்புலன்ஸ் வரதுக்கு அனுமதிக்கிறாங்க? அப்போ மாற்று வழியில் தானே அவங்க அனுப்பியிருக்கணும். அப்போ அந்த உயிரை காப்பாற்றணுன்ற எண்ணம் அதிகாரிகளுக்கு இருந்துச்சுன்னா என்ன பண்ணிருக்கணும், ஒரு மாற்று வழியில் இந்த பக்கம் போனீங்கன்னா அந்த கூட்டத்தை தாண்டி போகும். சாதாரணமாக நீங்கள் அப்படி தானே சிந்திப்பீங்க, இந்த கூட்டத்தில் எப்படி ஆம்புலன்ஸ் வெளியில் போகும், அப்போ மாற்று வழி என்ன, மாற்று வழியில் அனுப்பணும் அப்படி தானே சிந்திப்போம். அப்போ அப்படி இல்லைன்னா அந்த கூட்டம் அங்கே தான் நடக்க போகுதுன்னு முன்கூட்டியே தெரிஞ்ச நீங்கள் என்ன பண்ணிருக்கணும், அதற்கான மாற்று ஏற்பாடுகளை முன்கூட்டியே செஞ்சிருக்கணும்.
மேபி இப்போ மற்ற கட்சிகள்லாம் நடக்கும்போது இது போல ஆம்புலன்ஸ் வருது, அப்போ இங்கேயும் வந்தா என்ன பண்றது? அப்போ வந்து நம்ம அதற்காக ஒரு தனியா ஒரு வே அமைக்கணுமா? இல்ல அதற்கு எதனா மாற்று வழி இருக்கா? இதெல்லாம் கட்சிக்காரங்களோட சேர்ந்து அதிகாரிகள் டிஸ்கஸ் பண்ணாங்களா? அதற்கான வழி என்ன செஞ்சாங்க? போக்குவரத்து காவல்துறை என்ன பண்ணுச்சு? இந்த நம்ம கேள்விகள் இருக்கு. இந்த அலட்சியம் இருக்கு பாத்தீங்கன்னா, இதை தான் நம்ம கொஸ்டின் பண்றோம். ஆம்புலன்ஸ் வர்றதோ போறதோ நமக்கு பிரச்சனை கிடையாது, அதுக்கு வழி கொடுக்கறது நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த அலட்சியம் காவல்துறையிட்ட எப்படி இருக்கு? அன்னைக்கு திருச்சியில் நடந்த ஒரு முக்கியமான இது வந்து அன்றாட வாழ்க்கை மக்களுக்கு பாதிக்குது. ஏன்னா அங்கே வேலைக்கு போக முடியாதவர்கள் விஜய் அந்த கூட்டத்தினால போக முடியல. ஏர்போர்ட் போக முடியல, ரயில்வே ஸ்டேஷன் போக முடியல, சொந்த ஊருக்கு போகல. எனக்கு ஒரு நியூஸ் பார்த்தேன், ஒருத்தர் டெத்து, அவங்க அப்பா இறந்துட்டு அவரால் போக முடியாமல் இருந்த ஒரு செய்தி எல்லாம் பார்க்க முடிஞ்சுச்சு. விஜயோட சுற்றுப்பயணம் மக்களை சந்திக்கிற எல்லாருக்கும் சந்தோஷம், அவரை கண்டிப்பாக செய்யணும். பட் இப்படி ஒரு மக்களுக்கு இடையூறு செஞ்சு ஒரு பிரச்சாரம் தேவையா அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதாவது இது வந்து நீங்க சொல்றது போல ஒரு பிளான் பண்ணி ஒரு கூட்டத்தை கூட்டி அந்த இடத்துல வந்து எல்லாரும் வாங்கன்னு சொல்லி பல்லாயிரக்கணக்கான பேரை வர வச்சு ஸ்தம்பிக்க வைக்கணும், வேணும்ன்றே ஸ்தம்பிக்க வைக்கணும் அப்படின்னு நிகழ்த்தப்பட்டிருந்தா நீங்க சொல்றது நியாயம். நம்ம எல்லா இடத்துலையுமே திரும்ப திரும்ப அதான் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். நாங்கள் வந்து எங்களுடைய தோழர்களை அழைக்கும் போதோ பொதுமக்களை அழைக்கும் போதோ மற்றவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வரக்கூடாது வரக்கூடாது வரக்கூடாதுதான் பார்த்து பார்த்து எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சொல்லிட்டு இருக்கோம். பட் அதையும் மீறி ஒரு மிகப்பெரிய கூட்டம் வரும்போது நம்ம அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். மிகப்பெரிய கூட்டம் அங்கே ஏர்போர்ட்டுக்கு வருது அப்படின்னா அப்போ அந்த காவல்துறை அதற்கான முன்னேற்பாடுகள் என்ன செஞ்சிருக்காங்க நம்ம பார்க்கணும். நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம், நம்ம வாலண்டியர்ஸ் அங்கே இருக்கிறாங்க, அங்கே உதவின்னு தேவைப்பட்டா நம்ம வாலண்டியர் செய்யறதுக்காக அங்கே இருக்காங்க. அதே சமயத்தில் காவல்துறையும் ஒத்துழைச்சு இந்த இடத்துலலாம் நிற்கலாம், இந்த இடத்துல நிற்கக்கூடாதுன்னு அவங்க காலையிலேருந்தே அதற்கான பணிகளை செஞ்சுருந்தாங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய சில விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து திட்டமிட்டு செய்யப்படக்கூடிய ஒரு காரியம் கிடையாது. முதல்ல நம்ம அதை தான் சொல்லிட்டு இருக்கோம். நீங்க சொன்னது போல அந்த நிகழ்வுகள் வந்து விரும்பத்தக்காத நிகழ்வுகள் தான். அப்படி இருந்ததுன்னா நம்ம அதை வந்து என்கரேஜ் பண்ற இடத்துல இல்லை. நம்ம அது மிக தெளிவாக தான் இருக்கும். மக்களுக்கு இடையூறு ஏற்படாமல் ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படிங்கிறது தான் தமிழக வெற்றி கழகத்துக்கு நிலைப்பாடை தவிர்த்து மக்களுக்கு இடையூறு கொடுக்கணுன்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது. அதனால தான் நீங்க கொடுத்த ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாத்தையும் அவர் ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்தார். நீங்க வண்டிக்குள்ள தான் உட்காரணும், வெளியில வந்து கையை காட்டக்கூடாது, நீங்க வண்டிக்குள்ள தான் உட்காந்துருந்தாரு. நீங்க 20 நிமிஷம் தான் பேசணும், நீங்க 20 நிமிஷம் தான் அவர் பேசினாரு. அந்த பாயிண்ட்ல மட்டும்தான் அவர் வெளியில வந்து நிக்கணும்னு சொன்னீங்க, அந்த பாயிண்ட்ல மட்டும்தான் அவர் வெளியில வந்தாரு. நீங்க சொன்ன எல்லா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸையும் அவர் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்திருக்காரு. இந்த கூட்டம் அப்படிங்கிறது தன்னெழுச்சியாக வரும்பொழுது இந்த நேரம், இந்த டைம் லேக் ஆனது, இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து காவல்துறைக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கும் இது போல நடக்கும் அப்படிங்கிறது. பட் நம்மளுமே எதிர்பார்த்ததை விட மிக அதிகமான அங்கே மக்கள் கூட்டம் வரும்பொழுது அதற்கு அடுத்த கட்ட கூட்டங்கள்ல நடக்கும்போது இதெல்லாம் நடக்காத அளவுக்கு நம்ம திட்டம். இன்னொன்று, ஜெயலலிதா பாணியை விஜய் பின்பற்றுகிறார்ன்றது ஒரு பெரிய நியூஸா அன்னைக்கு பேசப்படுது. ஏன்னா ஜெயலலிதா தான் சொன்னீர்களே செஞ்சார்களா அப்படின்றது. ஸோ விஜயும் அந்த ஃபார்மேட்டை எடுத்திருக்காரு அப்படின்ற ஒரு இது. ஜெயலலிதா இல்லை, ஒரு பெரிய ஆளுமை. ஏன்னா அறிஞர் அண்ணாவையும் எம்ஜிஆரையும் அவர் நிறைய இடத்துல காட்டிக்கிட்டு இருக்காங்க. பட் ஜெயலலிதா பாணியில் பேசியாச்சு, அந்த ஜெயலலிதா பாணி அந்த அவளுக்குரிய செல்வாக்கையும் நம்ம பெற்றுவிடலாம் அப்படின்ற ஒரு டாக்டிக்ஸா, இல்லை இது விஜயோட டாக்டிக்ஸா இப்போ இப்படிதான் இருக்க போதா? இல்லை, இது வந்து எந்த விதமான டாக்டிக்ஸ்ன்னு நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை வந்து 1967 CN அண்ணாதுரை அவர்கள் வந்து ஏற்படுத்தினார். அதே போல் 77 திரு எம்ஜிஆர் அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தினார். அதற்கு பிறகாக வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமைகளாக நீங்கள் ஐயா கலைஞர் அவர்களும் ஜெயலலிதா அம்மா அவர்களும் இருந்தாங்க. நம்ம எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ இது போன்ற ஆளுமைகள். ஸோ அவர் பேசுனதில் வந்து அந்த கேள்விகள் எழுப்பிய விதம் வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் போல இருக்குது அப்படின்றதுக்காக மட்டுமே வந்து மக்கள் வந்து இது பண்ண மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் அந்த மட்டுமே வச்சு நம்ம பார்க்க முடியாது. பட் என்ன அப்படின்னா இன்றைக்கு மக்கள் விரும்பக்கூடிய அந்த ஆளுமைகள் இருக்காங்க. நான் சொன்ன ஆளுமைகளுக்கு அடுத்த பிறகு வேற ஆளுமையாக மக்கள் யாரையும் பார்க்கல. அப்ப தலைவரை பார்க்கும்போது அவங்க வந்து அந்த ஆளுமையோட வந்து தலைவரை வந்து ஒப்பிட்டு பாக்குறாங்க. ஸோ இவர் வந்து அவங்கள மாதிரி பண்றாரு, இவங்க வந்து அவரை மாதிரி. இப்போ எம்ஜிஆருக்கு வந்த கூட்டம் தலைவருக்கு வருது, இல்லை வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு வந்த கூட்டம் வந்து தலைவருக்கு அவர்களுக்கு வருது, அம்மையார் ஜெயலலிதா போல வந்து அவர் பேசுறாரு. அப்போ வந்து அந்த ஆளுமைகளோடு தலைவரை வந்து மக்கள் ஒப்பிடுறாங்க. ஏன் அப்படின்னா மக்கள் இன்றைக்கு தான் வந்து அதற்கு பிறகாக ஒரு ஆளுமையாக நம்மளுடைய தலைவரை பார்க்கறாங்களே. அவ்வளவுதான். இது அதற்கு மேல இதுல ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா இந்த செல்வாக்கு அப்படிங்கிறது வந்து அவர் இன்றைக்கு பேசும்போது மட்டும் வந்ததில்லை. அவர் பல காலமா செல்வாக்கோட தான் இருக்காரு நம்முடைய தலைவர். நம்ம கட்சி ஆரம்பிக்கும் போது சொல்றோம், மிகப்பெரிய செல்வாக்கோட தான் கட்சியை ஆரம்பிக்கிறாரு, மிகப்பெரிய வாக்கு வங்கியோட தான் கட்சி ஆரம்பிக்கிறாருன்னு சொல்லிட்டு. அன்னைக்கு அவர் எந்த பேட்டர்லையும் பேசுறாரு, இல்லை வர மாதிரி நடந்துக்கிறாருன்னு யாரும் சொல்லலை. நம்ம அதை ஆரம்பத்தையே சொல்லிட்டோம். இது வந்து மக்களுக்கு தோன்றக்கூடிய ஒரு இயல்பு. அந்த ஆளுமைகளை பார்த்த மக்களுக்கு இவர் மிகப்பெரிய ஆளுமையாக என்று தெரிகிறார். ஓகே. இன்னொன்று, அன்று விஜய் அவர்கள் திருச்சியில் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இங்க ஒரு இளையராஜாவுக்கு ஒரு விழா நடக்குது. ஸோ இது எப்படி ஒரு ப்ரொஜெக்ட் ஆகுதுன்னா, விஜய்க்கு எதிராக நடிகர்களை ஏவி விடும் திமுக அப்படின்ற ஒரு இது இங்கே பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இது உண்மையிலேயே நீங்கள் அப்படி தான் பார்க்குறீங்களா? இன்னொன்று, அங்கே ரஜினி பேசியதும் ஒன்று இதாக இருக்குது. அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஸ்டாராக ஸ்டாலின் அவர் வந்துக்கிட்டு இருக்கார். பழைய எதிரிகளையும் புதிய எதிரிகளையும் வாங்கடா 2026 பார்த்துக்கலாம் அப்படின்றாரு. ஸோ இது உண்மையிலே நடக்குதுன்னு நினைக்கிறேன், இல்லை ஒரு கேஷுவல் ஒரு நிகழ்வாக? திமுகவுடைய பாணியே அப்படிதான். நீங்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு புதுசாக ஒருத்தர் அரசியலுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா, அதுவும் அது நடிகராக இருக்கும் பட்சத்தில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மாற்றுக்கு அவங்களுடைய அது எங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய சில பேரை வந்து நடிகர்களாக இருக்கக்கூடியலாம் தூண்டிவிட்டு அவர்களை வந்து பேச வைத்து அவங்கள வச்சு வந்து அவமானப்படுத்துறது, அவமரியாதை செய்வது, இது போன்ற வேலையை தொடர்ந்து செஞ்சாங்க. கேப்டனுக்கு அதை தான் செஞ்சாங்க. கேப்டன் விஷயத்தில் நம்ம பார்த்துட்டோம். அதை
அப்போ இங்கேயும் அதான் ட்ரை பண்ணுறாங்க. இன்றைக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா வடிவேலு வச்சு பேசுறதாக இருக்கட்டும், அமைச்சர்கள் எல்லாம் அதே போல் வந்து கருணாஸ் அவர்களை வைத்து பேசுவதாக இருக்கட்டும், இல்லை வந்து போஸ் வெங்கட் போன்றவர்களை வைத்து பேசுறதாக இருக்கட்டும், அந்த பக்கம் சரத்குமார் வச்சு பேசுறதாக இருக்கட்டும். ஸோ இந்த வேலையை திட்டமிட்டு திமுகவோ பாஜகவோ செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா அது வந்து அது பேட்டர்ன் ஆயிடுச்சு. விஜயகாந்துக்கு என்ன ட்ரை பண்ணாலும் அதை ட்ரை பண்ணணும் அப்படின்ற அந்த பேட்டர்னுக்கு வந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் இந்த இளையராஜாவுக்கு நீங்கள் விழா எடுங்க, சந்தோஷம் தான், யாரும் உங்களை வந்து வேண்டான்னு சொல்லலை, அதை யாரும் மறுக்கலை, அதில் மாற்று கருத்து இல்லை. அந்த இடத்துல வந்து பழைய எதிரியும் புதிய எதிரியும் வந்து வாங்கலான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் ஸ்டாலின் அவர்கள் இருக்காருன்னா எல்லா கட்சியும் அப்படி தான் இருக்கும், ஸ்டாலின் மட்டும் கிடையாது. நீங்கள் இன்றைக்கு வந்து பாஜகவாக இருக்கட்டும், இல்லை வந்து இன்றைக்கி வந்து விசிகாவாக இருக்கட்டும், இல்லை பாமகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், ஏன் இன்னொரு 10 வருஷம் கழிச்சு தமிழக வெற்றி கழகமாக கூட இருக்கட்டும், அப்போ ஒரு புது கட்சி வருதுன்னு வச்சுக்கோங்க. எல்லா கட்சி தலைவரும் என்ன பண்ணுவாங்க, புதிய கட்சியும் பழைய கட்சியும் சேர்த்து தான் எலெக்ஷனில் போட்டிடுவாங்க. அப்போ எல்லா கட்சியோட தான் அங்கே போட்டி இருக்கும். இதில் என்ன இவர் மட்டும் என்ன ஸ்பெஷலாக என்னத்தை பண்ண போகிறாரு, எனக்கு புரியல. இது வந்து ஒரு பெரிய விஷயமா ஏன் அவர் மன சந்தோஷப்படுறதுக்காக அவர் ஏதோ ஒன்று பேசிட்டு போயிருக்காரு. இது அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது. எந்த கட்சியாக இருந்தாலுமே தேர்தல் களத்துக்கு வரும்போது பழைய கட்சி புதிய கட்சின்னு பாகுபாடு பார்க்காம எல்லா கட்சியும் ஒரு போட்டியாக தான் பார்ப்போம். தொடர்ந்து பேசுவோம் இந்த சுற்றுப்பயணத்தை பற்றி, அரசியல் பற்றியும் நேரத்துக்கு நன்றி.